இது நமக்கு மிக முக்கியமான தேர்தல். மிக முக்கியமான தேர்தல். ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் நம்ம ஐயாவை விமர்சனம் பண்ற, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ நம்ம துரோகம் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம என்ன துரோகம் பண்றோம்? நம்ம உங்களை வாழ வச்சுருக்கீங்க. திமுக அதிமுக ஒவ்வொரு முறையும் அவங்க உயிர் கொடுத்து இந்த ரெண்டு கட்சியும் தோல்ல சுமந்துட்டு இருக்கோம். நாம யாரும் துரோகம் பண்ணது கிடையாது. துரோகம் நம்ம பரம்பரையில் நம்ம ரத்தத்துல கிடையாது. உயிர் கொடுக்கின்ற கட்சியில நாங்க பாட்டாளிகள், நெத்தியில வேதம் வரும். மற்றவங்களுக்கு உழைச்சு நாங்க தியாகம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு துரோகம் பண்ணி எதுக்கு நாங்க கேட்டோம்? உங்களை என்ன கேட்டோங்க? நாங்க இந்த சமுதாயம் வாழணும், இந்த அடித்தள மக்கள் முன்னேறணும், இந்த மக்களுக்கு கல்வி கிடைக்கணும், வேலைவாய்ப்பு கிடைக்கணும். அதுக்குதான் உங்ககிட்ட நாங்க கேட்டோம். இல்ல உங்ககிட்ட கூட்டணியே வந்தோம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அரைகுறையாக சட்டம் கொண்டு வந்து ஏன் உங்களுக்கு உண்மையிலே நீங்க விடவர்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னா நீங்க ஒரு மாசத்துக்கு முன்பு கொடுக்க வேண்டியதானே? தேர்தல் அன்னைக்கு 4 மணிக்கு தேர்தல் அறிவிச்சுட்டாங்க. அறிவிக்கிறது நேரம் எல்லாம் தெரியும். 12 மணிக்கு நேரம் வந்து இவ்வளவுதான் சீட்டு கொடுப்போம் உங்களுக்கு, நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க 1 மணிக்கு சட்டம் கொண்டு வருவோம். இவர் வந்து நம்ம கொடுக்குறாங்க, மனசார கொடுக்குறாங்க. இப்ப பேசுற என்னமோ நம்ம கூட்டணி போனோமா, அங்க போனோமா. நாங்க எங்கேயும் போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க தான் போடுவீங்க. நாங்க என்னதான் இருக்கிறோம், நீங்க தான் இங்கே இருக்கிறீங்க. சொல்றேன், இங்க இருக்கிற தொகுதியில் இருக்கிற அதிமுக நிர்வாகிகள், அதிமுக வாக்காளர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள், உங்க வாக்கை வீணடிக்காதீங்க. ஏன்னா இந்த தேர்தலில் உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க. ஏன்னா இது தேசிய தேர்தல், பிரதமர் தேர்தல், இது சட்டமன்ற தேர்தல் கிடையாது, இது முதலமைச்சர் தேர்தல் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் முதலமைச்சர் ஆக போறது கிடையாது, இந்தியாவின் பிரதமர் ஆக போறது கிடையாது. தேசிய கட்சி யாரும் உங்க கூட கூட்டணியும் கிடையாது. அதான் நீ வெற்றி பெற போறதும் கிடையாது. அது இந்த வாக்கு உங்களுக்கு என்ன? திமுக தோக்கடிக்கணும், அவ்வளவுதானே? உங்க ஓட்டல்ல நம்முடைய கந்தர்பச்சான் மாம்பழத்துக்கு எங்களுக்கு போடுங்க. திமுக தோல்வி அடையும், காங்கிரஸ் கட்சி தோல்வி அடையும். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்திங்க. இன்னொரு 2 நிமிஷம். அதனால இதெல்லாம் சிந்திங்க. உண்மையா நீங்க எல்லாமே சேர்ந்து இதெல்லாம் நம்முடைய தங்கர்பச்சான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், ஒரு விவசாயி, ஒரு படைப்பாளி, ஒரு எழுத்தாளர், ஒரு சிந்தனையாளர், உங்களில் ஒருவர் வீடுகள் உங்களில் ஒருவர் தங்கர்பச்சான் அவர்களே, நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு இப்போ தங்கர்பச்சான் அவர்கள் பேசியிருக்கிறார். வணக்கம். நான் எல்லா இடங்களையும் சுற்றிட்டு வரேன். என்ன எல்லாருமே ஒரு பொது வேட்பாளராக பாக்குறாங்க. அதான் எனக்கு வேட்பாளர். எல்லா சாதி மக்களும் என்ன தங்களுடைய பிள்ளையா பாக்குறாங்க. எல்லா மதத்துக்காரங்களும் என்ன வேறுபாடு தான் பாக்குறாங்க. எல்லா கட்சிக்காரங்களும். இது வந்து யாருக்குமே நடந்ததில்லை. ஏன்னா அப்படிப்பட்ட பணியை நான் கடந்த காலத்தில் பண்ணியிருக்கேன். அதிமுக எனக்கு ஓட்டு போட போகுது, நீங்க பாருங்க. திமுக காரங்க எனக்கு ஓட்டு போட போறாங்க. எல்லா தாழ்த்தப்பட்ட மக்கள் எனக்கு முழு ஓட்டு போட போறாங்க, நீங்க பாருங்க. அவ்வளவு வேலை நான் பண்ணிருக்கேன். நன்றி. எனக்கு மாம்பழத்தில் வாக்களிங்க.